Happy New Year everyone. Hi. இன்னைக்கு வந்து நான் 123 டேட்டா. ஏன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் எல்லாருமே வந்து இன்னைக்கு டேட் வந்து 123 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் தான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். ஆமாம், ஃபஸ்ட்டு புரியலை என்னது இது இன்னைக்கு 31/12 அப்படி தானே பார்த்தா மந்த்தை தூக்கி முன்னாடி போட்டிருக்காங்க 12. ஸோ 31. அதுக்கப்புறம் இயர் வந்து அந்த 2023 வந்து 23 மட்டும் வச்சுட்டு 12, 31, 23. அப்புறம் தான் சேர்த்து பார்த்தா சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. பிரிச்சு பார்த்தா வயலண்டா இருக்கு, சேர்த்து பார்த்தா சாஃப்டா இருக்கு, அந்த மாதிரி தான். ஸோ ஓகே, அன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீடியோ கிடையாது. இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங், அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் ஃப்ளட் வந்தது. ஸோ அந்த வீடியோ எல்லாமே போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். போடவே முடியல. பிகாஸ் ஐ ஆம் பேசிக்கலி சோம்பேறி. அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா லிங்க் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், எங்கள் சைட்லேயும் போடுறேன். மறக்காமல் அந்த சோம்பேறி வீடியோ பார்த்துருங்க. ஓகே, இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா வந்து ஃப்ளட்டில் என் ட்ரிம்மர் வந்து போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு, மிதந்து. ட்ரிம்மர் மட்டும் போல மொத்த வீடும் ஃப்ளட்டில் தான் இருந்துச்சு. முக்கியமாக ரொம்ப சோகமான விஷயம் ஒன்று நடந்தது. இதுக்கப்புறம் போடுறேன், இந்த அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிம்மர் அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஓகே, இது நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அங்கே தான் போன ட்ரிம்மரும் வாங்கினேன். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1600. ரேட் வந்து 1600. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஒன்றும் இல்லை, இங்கே டேப் தான் போட்டிருக்காங்க. டேப்பை பிரிச்சுட்டா வந்துடுறாப்புல. ஓகே, உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா வாரண்டி, இன்டர்நேஷ்னல் வாரண்டி. இன்டர்நேஷ்னல் வாரண்டி. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வாரண்டி கார்டு. ஓகே, நெக்ஸ்ட் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா வச்சுருக்காங்க. உள்ள இங்கே இருக்குது ட்ரிம்மர். இது சைடில் தான் வந்து இந்த பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது ஜஸ்ட் மேனுவல். இந்த மாதிரி 3 வேர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு, பிடி அப்படின்ட்டு. ஸோ ஓகே, பிடி 33 இது வந்து 3000 சீரீஸில். இது வந்து என்ன சீரீஸ் இது ஃபஸ்ட்டு அதுவே பார்க்கலையே நான். ஓகே, ஸோ திஸ் இஸ் 3302. திஸ் இஸ் 3302 வேர்ஷன். ஓகே, இதெல்லாம் அங்கே போடுறேன், கவலைப்படாதீங்க. 3000 சீரீஸில் 3 சீரீஸ் இருக்குது. அதில் செகண்ட் சீரீஸ், மிட் சீரீஸ். ஓகே, தேங்க்யூ. முன்னாடி என்ன சீரீஸ் வச்சுருந்தேன் தெரியலையே. அப்புறம் என்ன இருக்குது உள்ள? ஓகே, இந்த சார்ஜர் இது இருக்குது. அடாப்டர் ஹெட்டு இல்லைன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். உள்ளே ஒன்றும் இல்லையே, இந்த பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. உள்ளே ஒன்றும் இல்லை, தூர போட்டுடலாம். இது 50-50 பிஸ்கெட் பேக்கெட் மாதிரி இருக்குது, எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஓகே, சாரி. ஓகே, ஃபைனலி we have a trimmer. ஓகே, சார்ஜ் இல்லையா? அமுக்கி பார்த்தேன் இருக்கானு. இது எப்படி ப்ளக் பண்ணால் இது வரும். ஸோ டடா. ஓகே, இதுதான் அந்த கிளிப்பு. ஆக்சுவலாக இது இப்படி இங்கே போட்டாலே போதும். இங்கே சைஸ் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப் டு 10 வரைக்கும் இருக்கும். தெரியுதா? யா, பியர்ட் நிறைய இருந்துச்சுன்னா யூ கேன் ட்ரிம் இட் அவுட். ஆக்சுவலி இது ரொம்ப யூஸ்ஃபுல். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி ட்ரிம்மர் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரிம்மர் இங்கே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் கடைக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரிம்மர் ஒன்று இருந்தாலே போதும். யூ கேன் அட்ஜஸ்ட் யுவர் பியர்ட் பர்ஃபெக்ட்லி. ஏன்னா சிம்பிள். தோ இந்த இடத்துல அழகாக இந்த கிளிப்பை கட்டிட்டு இதோ இந்த இதை யூஸ் பண்ணி ஐ வில் கோ லைக் திஸ் ஆர் லைக் திஸ். அப்புறம் இந்த இடத்துல கரெக்டாக இங்கே பார்த்து இங்கே ட்ரிம் பண்ணாலே யூ கேன் ஃபினிஷ் இட் ஆஃப் ஈஸி. ஸோ இந்த கேப் வந்து நான் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இஃப் ஐ ஹாவ் லாங் பியர்ட் யூ கான்ட் டேக் இட், ஃபுல்லாகவே எடுக்க முடியாது. ஸோ அப்போது இதை யூஸ் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு போன வாட்டி வந்து இந்த இது வந்து ஆக்சுவலாக ஓகே இது கொடுத்துருக்காங்க. இது கைட்டுறேன். இங்கே இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறேன் அது. ஓகே, ஃபைன்.
என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது க்ளீன் பண்ணுறது. ஆக்சுவலாக என்னென்னா இது எடுத்துகிட்டு யூ ஹேவ் டு ப்ரஷ் இட் அப். இந்த கிளிப் எடுத்துகிட்டு யூ ஹேவ் டு இப்படி ப்ரஷ் பண்ணணும். அப்போ தான் உள்ளே போய் சேராது. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், யூ கேன் டேக் திஸ் ஆஃப். உள்ளே வந்து யூ ஹேவ் டு க்ளீன் இட் அப். தட்னா வரும். ஓகே, தட்னா வரும் உள்ளேருந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸில் ஹேர் வந்து. ஸோ அதனால் தட்னா வரும். ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் ஈஸிலி ஃபிக்ஸ் இட் அப். வீடியோனால வரல எனக்கு, அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவேன். வெற்றி கொடி கட்டு மலைகளை வெற்றும் மறைமுட்டு டக்குன்னு வந்துருச்சா? கொஞ்சம் பதட்டம் தான், வீடியோனாலே பதட்டம் தான். ஓகே, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக என்னுடைய பழைய ட்ரிம்மர் சார்ஜர் இருக்குது, அது யூஸ் பண்ணலாமான்னு தெரியலை. யூஸ் பண்ணி தான் போட்டேன் நான். ஏன்னா இது ஹெட்டுக்கு நான் எங்கே போகிறது? அதே இதுதான், இருங்க காட்டுறேன். இதோ இந்த ட்ரிம்மர் தான் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெட் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இருக்காது, கனெக்டர் மாதிரி இருக்காது. இந்த கனெக்டர் மாதிரி இல்லை. என்னுடைய பழைய இது வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் ட்ரிம்மரில் எஜெக்ட் பண்ணுறது ரெண்டுமே சேம் தான். ஆக்சுவலி வேறு, சாரி ஐ கான்ட் யூஸ் திஸ் ஒன். தெரியுதா? ரெண்டுமே வேறு. யூ கேன் சி, ஐ திங்க் ஸோ, யா. ஏன்னா வேறு சீரீஸ் போல். ஆமாம், ஃபெயில்டு. இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். சாரி. So we have to inject like this. Oh my god, என்ன போக மாட்டுது ஓகே. ஸோ ப்ளக் பண்ணிட்டா ரெடி. இதுக்கு நான் ஏதாவது அடாப்டர் போட்டுக்கிறேன். ஃபைன், ஓகே. ட்ரிம் லுக் வேணுமா? ஓகே, I'll be back. So here is my final look. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? தெரியும் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ சொன்ன மாதிரி ஈஸி ட்ரிம் பண்ணுறது. ஸோ இட் லுக்ஸ் கிரேட். ஐ மிஸ் மை ட்ரிம்மர். பாய்.